தமிழக சட்டசபை தேர்தலில் தாவேகா 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளுங்கட்சியாக இருந்த திமுக 59 எம்எல்ஏக்களுடன் பிரதான எதிர்க்கட்சியாக உருவெடுத்துள்ளது. சட்டசபையில் எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருந்த அதிமுக இம்முறை 47 எம்எல்ஏக்களுடன் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. தாவேகா ஆட்சி அமைக்க 10 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவைப்படும் நிலையில் 5 எம்எல்ஏக்களை வைத்துள்ள காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்து விலகி தாவேகாவை ஆதரிப்பதாக அறிவித்துள்ளது. இன்னும் 5 எம்எல்ஏக்கள் ஆதரவை பெறும் முயற்சியாக இந்திய கம்யூனிஸ்ட், விசிகா உள்ளிட்ட கட்சிகளுடன் தாவேகா நிர்வாகிகள் பேச்சு நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே ஏற்கனவே 5 ஆண்டுகள் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்த அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் இன்னும் 5 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரமின்றி அமர விரும்பவில்லை. குறிப்பாக ராஜ்யசபா எம்பியாக உள்ள சி.வி. சண்முகம் இம்முறை எப்படியும் அதிமுக கூட்டணி வென்று ஆட்சி கட்டிலில் அமரும், தனக்கு மந்திரி பதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தான் சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டார். தேர்தலில் அவர் வென்றாலும் கட்சி 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டதால் அவரது ஆசை நிறைவேறவில்லை. எனினும் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதிமுக ஆளும் கூட்டணியின் ஒரு அங்கமாக உருவாக வேண்டும் என அவர் விரும்புவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகா ஆட்சி அமைக்க அதிமுக ஆதரவளிப்பதுடன் ஆட்சியிலும் பங்கேற்றால் அமைச்சர் பதவி கிடைக்கும் என சக எம்எல்ஏக்களிடம் தன் விருப்பத்தை வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. அதன்படி அதிமுக எம்எல்ஏக்கள் எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோருடன் தன் வீட்டில் ஆலோசனை நடத்தினார். இதற்கிடையே தேர்தல் பிரச்சாரத்தின் போது தன்னை கடுமையாக விமர்சித்த விஜயின் தலைமையை ஏற்க பழனிசாமி மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. தமிழகத்தை பலமுறை ஆண்ட பெரிய கட்சியான அதிமுக புதிதாக முளைத்த தாவேகா தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கவும் அவர் விரும்பவில்லையாம். சி.வி. சண்முகத்திற்கு ஆதரவாக சில எம்எல்ஏக்கள் ஒருங்கிணைந்துள்ள நிலையில் பழனிசாமிக்கு ஆதரவாக சில எம்எல்ஏக்கள் குரல் எழுப்பியுள்ளனர். இதனால் அதிமுகவில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அதிமுக எம்எல்ஏக்களுடன் அவசர ஆலோசனை நடத்த பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார். சென்னையில் உள்ள பழனிசாமி வீட்டில் நடக்கும் ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் பங்கேற்றுள்ளனர். சி.வி. சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். தாவேகாவை ஆதரிக்க வேண்டுமென ஒரு தரப்பும் அதற்கு எதிராக இன்னொரு தரப்பும் கருத்து தெரிவித்துள்ளதால் பரபரப்பு நிலவுகிறது. இன்று நடக்கும் ஆலோசனைக் கூட்டத்தின் முடிவில் அதிமுகவின் நிலைப்பாடு குறித்த தெளிவான விளக்கம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.